வணக்கமுங்க. நம்ம நாமக்கல் எஸ்கே நர்சரி கார்டனில் என்ன பார்க்குறீங்கன்னா, இது ஒரு வீடியோ போட்டுருப்போங்க பார்ட் 1. அதை பார்க்காதவங்க இந்த பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 2 பார்த்துட்டு பார்க்காதவங்க பார்ட் 1 பாருங்கள். நம்ம கடையில் இருக்க செடி எல்லாம் காட்டியிருப்போம். இந்த கடையில் இருக்க செடி எது வேணும்னாலும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ரேட்டு அமௌண்ட்டு எல்லாம் கேட்டுக்கலாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நம்மகிட்ட காட்டாத செடி நர்சரியில் இல்லாத செடி கேட்டீங்கன்னாலும் நம்ம வெளியிலேருந்து ஒரு 2 நாள் 3 நாளில் எடுத்து கொடுத்துருவாங்க. தேவைப்பட்டவங்க ஆர்டர் போடுங்க. வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க முடிஞ்சளவு. ஃபோன் கால் எடுக்கிறது யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அதிக ஃபோன் கால் வருது, அதனால் எடுக்க முடியல. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க. ஒரு நாளாட்டி மறுநாள் பார்த்து உங்களுக்கு பதில் அளிச்சிருவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், இதெல்லாம் காக்காட்டாம்பூ ஐட்டம் பார்த்தாங்களா? காக்காட்டாம்பூ ஐட்டத்துக்கு அப்புறம் இட்லி பூ தாங்க, மினி இட்லி பூ. இதில் எல்லாம் ஒரு 4 கலர் இருக்குங்க. எல்லோ, பிங்கு, ரெட்டு, ஒயிட்டுங்க. 4 கலர் இருக்குது. அடுத்து பாருங்கள், கொய்யா கண்டுங்க. கொய்யா இது லக்னோ M45, இங்கே 48ங்கிறதுங்க. இது வந்து உங்களுக்கு 1 வருஷத்தில் காய்க்குங்க. விதை கம்மியாக வரும். காயோடைய சைஸ் 400 கிராம்லேருந்து 600 கிராம் எழுதி வருங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அலமண்டா பூங்கிறதுங்க. அலமண்டா பூ இப்போ இன்னும் அது பூ எடுக்கலைங்க. பூ இருக்க செடியும் காட்டுறேன். இந்த செடி வந்து பெரிய பெரிய பூவாக போக்குங்க பாருங்க. அலமண்டா பூ இதெல்லாம் ஹைப்ரிட் செம்பருத்திங்க. ஹைப்ரிட் செம்பருத்தி. இந்த அலமண்டா பூ காட்டுறேன் பாருங்க. அந்த செடி சின்ன செடியில் பூ இல்லாமல் பெரிய செடியில் பூ இருக்கும். காட்டுறேன் பாருங்க. இந்த அலமண்டா பூ சொன்னேன் இல்லைங்களா, இதுதாங்க அலமண்டா பூ. நல்லா பூக்கக்கூடியதுங்க. பூ கணுவுக்கு பூ எடுத்துக்கிட்டே இருக்கும். நிறையா பூக்கும். செடி கொஞ்சம் பெருசாக வரணுங்க. இதோ பாருங்க, அடுத்து காட்டுறேன் பாருங்க. இதோ இந்த மாதிரி பூத்துக்கிட்டே இருக்குமுங்க அலமண்டா பூ. அடுத்து இட்லி பூ பாருங்க. நாட்டு இட்லி பூங்கிறது இதுங்க. இட்லி பூ அங்கிட்ட அந்த இன்னொரு லைனில் வரும்போது பூ காட்டுறேன் பாருங்க. இது பல வகைங்க. நிறையா பழங்கள் இருக்குங்க. இது சீத்தாப்பழம், முள் சீத்தா. வாங்க அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன். இது வெளிநாட்டு பழம்ங்க. இது பேர் எனக்கு கொஞ்சம் சரியாக தெரியல, அப்புறம் கேட்டு சொல்கிறேங்க. வெளிநாட்டு பழம். இது சாத்துக்குடிங்க. இது வந்து ரூபி லோகனுங்க. ரூபி லோகனுங்கிறது நல்ல புதுமையான வெரைட்டிஸுங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது சாத்துக்குடிங்க. நாக்பூர் சாத்துக்குடி. நாக்பூர் ஆரஞ்சு தாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நாக்பூர் சாத்துக்குடி பெருசு பெருசாக வருங்க. தோல் மெல்லிசா வரும். சாறு அதிகமாக இருக்கும். காய் இருந்துச்சுங்க. காயெல்லாம் பழுது கொட்டிருச்சு. நாக்பூர் சாத்துக்குடி. இது உண்மையான ஆப்பிளுங்க. இயற்கையாக நம்ம நார்மலாக சாப்பிட்றோம் இல்லைங்க, அந்த ஆப்பிள். அதாவது ஏதோ ஒரு சில கிலோமீட்டருக்கு தாங்க நம்ம உள்பகுதியில் வரும். இந்த மலை பிரதேச ஓரத்தில் நல்லாவே காய்க்குமுங்க. உண்மையான ஆப்பிளுங்க. காஷ்மீர் ஆப்பிள். இது செரிங்க. இது ஒரு செரி பழம்ங்கிறது பாருங்க. அவகோடாங்கிற பழமுங்க. இது அவகோடா. சாரிங்க, இங்கிலீஷில் பட்டர் ஃப்ரூட்டுங்க. இது அவகோடாங்கிறது இங்கிலீஷில் பட்டர் ஃப்ரூட் பாருங்க. இது ஒரு பலா மரமுங்க. தாய்லாந்து பலாங்கிறது. இது ஒரு பலா ரகமுங்க. இது பாருங்க. ஆஸ்திரேலியா, தாய்லாந்து இந்த மாதிரி மேங்கோங்க. சின்னதுலேயே காய்க்கக்கூடிய ஆல் சீசன் மேங்கோங்கிறதுங்க. இது ஆல் சீசன் மேங்கோ. இது பாருங்க ஸ்வீட் லெமன்ங்கிறதுங்க. இது பாருங்க, இது சின்னதுலேயே காய்க்கூடியதுங்க. இதெல்லாம் தொட்டியில் வளர்க்கலாங்க. ரேட்டு கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும், ஆனால் தொட்டியில் வளர்க்கலாங்க. பாருங்க, தோலோடையும் சாப்பிடலாம், தோல் உரிச்சிட்டும் சாப்பிடலாமா, அவங்க விருப்பப்பட்டது மாதிரிங்க. பாருங்க, இது நந்தியாவட்டமுங்க. நந்தியாவட்டம், மினி நந்தியாவட்டம் வாங்க. 5 வருஷம் ஆனாலும் ஹைட்டு போகாதுங்க. பூ வந்து எனி டைம் பூத்துக்கிட்டே இருக்குமுங்க. எல்லா இடத்துக்கும் வரக்கூடியதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம்ங்க. இது மனோரஞ்சிதம்ங்கிறது ஒரு 2 வருஷம் அவங்க. இதில் ஒட்டு செடி கிடையாது. 2 வருஷத்தில் பூக்குமுங்க. நல்லா பூ, நல்ல மனம் இருக்குங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் சாமுராய்ங்க. சாமுராய். இதில் ஒரு ஒயிட் கலர் பூ அப்பப்போ பூக்குமுங்க, அப்பப்போ நின்றுக்கிறோம். இதுக்கு பேர் சாமுராய். இது கிறிஸ்மஸ் ட்ரீ காமிச்சாங்க இல்லையா, எல்லா சைஸ்லையும் இன்னும் இருக்கு. காட்டுற பாருங்க, பெரிய சைஸ் கூட. இது பாரிஜாத பூங்க. தேவலோக பூ, பாரிஜாத பூ. அது மாதிரி இது ஹைபிரிட்டுங்க. தொட்டிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாங்க. பூ எனி டைம் பூக்கக்கூடியதுங்க. இந்த மொட்டு பாருங்க, இந்த மாடலில் தான் இருக்கும். இது இல்லைங்க, இப்போ காட்டுறது மொட்டு இல்லைங்க. பாரிஜாத பூங்கிறது இந்த மாதிரி மொட்டு இருக்குங்க. இந்த இதுதான் மொட்டு. இது வேற பூங்க பாருங்க. இது வாஸ்து மூங்கிலுங்க. வாஸ்து மூங்கில்னா இந்த டேபிள் மூங்கில் பாருங்க. டேபிள் இதில் ஒரு பவுல் வச்சு இப்படி அழகா டேபிளில் தூக்கி வச்சுக்கிட்டா நல்லா அருமையாக இருக்குங்க. தேவைப்பட்டவங்க ஆர்டர் போடுங்க. இது
வாட்ரு வாட்ரு கம்மியாக ஊற்றக்கூடிய செடிங்க. இண்டோர் பிளான்ட்டுங்க. இந்த அர்கில் பாம்ஸ் காமிச்சோம்னா அதே மாதிரில இது இண்டோர் பிளான்ட் சின்னதாக வரக்கூடியது. அப்புறம் இந்த சேடு கத்தாழை ஐட்டங்கள் இது நிறையா இருக்குங்க பாருங்க. இதுக்கு பேர் பான் செட்டிங்க. பான் செட்டிங்கிறது அவுட்டோர் தாங்க. இது ஃபுல் இண்டோர் நிறையா பேர் வைக்கிறாங்க. காஞ்சி போயிருங்க. போர்ட்டிக்கோவில் வைக்கலாம், வெளியில் வைக்கலாங்க. இலை மட்டும் கலர் மாறி வரும். இதில் நிறையா கலர் இருக்குங்க. அடுத்து என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, அதிகமான நர்சரியில் கிடைக்காத செடி நம்மகிட்ட கிடைக்கும். ஒரு சில செடியில் கிரீன் ரோஸ் பாருங்க, பச்சை கலர் ரோஸ் பாருங்க நம்மகிட்ட இருக்குங்க. ஏகப்பட்ட செடி ஸ்டாக் இருக்குது. தேவைப்பட்ட வாட்ஸ்அப்பில் போய் கேளுங்க. டைம் இருந்தால் ஃபோன் பண்ணிட்டா எடுப்போம், பேசுகிறோம். பாருங்க பச்சை கலர் ரோஸ் நிறையா நர்சரியில் நீங்கள் ஃபோன் போட்டு கூட கேளுங்க. ஏதோ ஒரு 100 நர்சரிக்கு ஃபோன் போட்டிங்கன்னா ஒரு நர்சரியில் தான் கிடைக்கும். நம்மகிட்ட 100 பேர் ஆர்டர் போட்டாலும் கிடைக்கும். பாருங்க அவ்வளவு செடி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க. இன்னும் தேவைனாலும் லோடு கணக்கில் எடுக்கலாங்க. இதெல்லாம் பெங்களூர் ரோஸுங்க. கலர் கலராக பந்து மாதிரி பெரிய பெரிய பூ. நம்ம தேனி மாவட்டம் மக்கள் பெரியகுளம், தேனி, வத்தலக்குண்டு, இந்த மாதிரி மதுரை ஏரியா மக்கள், சாத்தூர், விருதுநகர், கோவில்பட்டி, அவங்கெல்லாம் பெரிய பெரிய பூ தாங்க விரும்புவாங்க. இந்த மாதிரி பூ அருமையாக இருக்குங்க. நம்ம சேலம் மக்கள்லாம் நார்மல் சைஸ் பூ தாங்க விரும்புவாங்க. சேலம், நாமக்கல், திருச்சி, விழுப்புரம் இந்த மக்கள்லாம். ஆனால் மதுரை மாவட்ட ஏரியாவெல்லாம் பெரிய பெரிய பூ ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி பூ பாருங்க நம்மகிட்ட ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குங்க. மதர் பிளான்ல இருக்குது, ஒட்டிச்செல்ல இருக்குது. தேனி மதுரை மக்களுக்காகவே கொண்டு வந்து இறக்கியிருக்கோமுங்க. ஆயிரக்கணக்கான செடி ஆர்டர் போட்டாலும் கிடைக்குமுங்க. மதர் பிளான்ல இருக்கு, ஒட்டு செடியில இருக்குங்க. இது பாருங்க 7 days ரோஸுங்க. 7 days ரோஸ்னா நிறைய பேர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி போடுறாங்க. 7 நாளும் பூக்குமா, 7 நாளும் பூ இருக்குமா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் குறைச்சிக்கங்க. நல்லது, பார்க்கறதுக்கு வாங்குறவங்களுக்கு நல்லது. இதோட விளக்கத்தை கேளுங்க, விளக்கம் சொல்றேன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பூ பேரு, செடியோடைய பேரு 7 day ரோஸுங்க. இது நிறைய பேர் கேட்குறவங்க பூரா 7 நாளும் பூக்குமா சார், 7 நாளும் பூ இருந்துகிட்டே இருக்குமா, 7 நாளும் பூக்குமா, பூத்த பூ 7 நாள் இருக்குமா, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கமாண்ட்ல வருதுங்க. எங்களால் பதில் சொல்ல முடியல. இதுக்கு செடியோடைய பேரு 7 days. அந்த ரகத்துக்கு உண்டான பேரு இப்போ நம்ம நாட்டு ரோஸுங்கிறோம். அந்த மாதிரி இதுக்கு ஒரு பேரு 7 days. பாருங்க அடுத்த செடி காட்டுறேன் பாருங்க. இது நந்தியாவட்ட பூங்க. நந்தியாவட்ட பூ. இதுல நந்தியாவட்டத்தில் 5 ரகம் நந்தியாவட்டம் இருக்குங்க. இது ஒரு நந்தியாவட்டம். இன்னும் ஒவ்வொரு நந்தியாவட்டம் காட்டுறவங்க. ஏற்கனவே ஒரு மினி நந்தியாவட்டம் காட்டிருப்போம். இது ஒரு நந்தியாவட்டம். இது ஜாதி பூங்க. ஒரு சில ஏரியாவில் பிச்சி பூண்டு சொல்லுவாங்க. விரிச்சி பூண்டு ஒரு சில ஏரியாவில் மக்கள் அவங்கவுங்களாம் ஒரு பேர் வச்சு சொல்றாங்க பாருங்க. இந்த ஒரு பேய் இருக்குங்க, விரட்டலாம். இது ஒரு பேய் விரட்டிங்க. பேய் மிரட்டி. பேய் மிரட்டி பூங்க செடிங்கிறதுங்க. இது வச்சா பேய் வராதும்பாங்க. உலகத்துல பேயே இல்லைங்க, அதுக்கு ஒரு செடி பேய் மிரட்டி. உலகத்துல பேயின்னு ஒண்ணு இல்லை. அதை மக்கள் நிறைய பேர் பேய் இருக்குன்னு நம்புறவங்களுக்கு இந்த பேய் மிரட்டி செடிங்க. இது வச்சோம்னா பேய் மிரண்டு போயிருமாமுங்க. பேய் உள்ள வந்துச்சுன்னா அது மிரண்டு ஓடி போயிருமா. இந்த செடி வச்சுக்கண்டா. வைக்கும்போது பேய் வந்துட்டா நீங்க மிரண்டுறாதீங்க. இது நாட்டு செம்பருத்திங்க பாருங்க. இது இன்சுலின் செடிங்க, சர்க்கரைக்கு உண்டானது. நான் வைத்தியர் இல்லைங்க, டாக்டர்கிட்ட செக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க பாருங்க. இது நாட்டு ரோஸுங்க. பழைய காலத்து நாட்டு ரோஸுங்கிறது இதுதாங்க. இதுதான் பழைய காலத்து உண்மையான நாட்டு ரோஸ். நிறைய பேர் இப்போ ஆந்திரா பன்னீர் ரோஸுங்கிறாங்க இல்லையா, அது இப்போ கிடைக்காதனால அந்த செடி. இதுதான் உண்மையான நாட்டு பன்னீர் ரோஸுங்க. இதெல்லாம் கலர் ரோஸ் இங்கிட்டு இருக்கிறதெல்லாம். வாங்க அப்படி பல வகைகள் இருக்கு, காட்டுறேன் பாருங்க. திராட்சை பாருங்க, கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை ரெண்டுமே இருக்குங்க. கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இடத்துக்கு காய்க்கும், ஒரு சில இடத்துக்கு காய்க்காதுங்க. வாங்கி வச்சு பார்த்தா தான் அந்த முடிவு சொல்ல முடியும். நாங்களே வச்சுருக்கோம், எங்களுக்கு காய்க்கலை. ஆனால் நாங்கள் கொடுத்து விட்ட செடி எல்லாத்துக்கும் காய்க்குதுங்க. அது ஒரு கிலோமீட்டர் பொறுத்தளவு தான் செடி காய்க்கிறது. இதுக்கு உத்தரவாதம் கிடையாதுங்க. ஒரு சில இடத்துக்கு காய்க்குது. இப்போ எங்ககிட்ட இதே செடியில் வாங்கிட்டு போய் வச்சவங்களுக்கெல்லாம் காய்க்குது. நாங்கள் வச்சு எங்களுக்கு காய்க்க மாட்டேங்குது. காய்க்கணும், வாழ்த்துங்க. இது பாருங்க ஆரஞ்சுங்க. நல்லா நம்ம நாக்பூர் ஆரஞ்சு, அந்த எல்லோ கலர் வருது இல்லைங்கன்னா, தோல் மெல்லிசா வருமோ அது ஹைப்ரிட் ஒட்டு ரக கண்ணுங்க. ரேட்டு இந்த மாதிரி கண்டு வாங்கினீங்கன்னா அதிகம் வருமுங்க. ரேட்டு கம்மியிலையும் இருக்குங்க பாருங்க. நல்ல அருமையான ஆரஞ்சுங்க. இதுக்கு பேரு சாத்துக்குடிங்க. அதுக்கு வியட்நாமி மொசாம்பின்னு ஒரு பேருங்க பாருங்க. இதுதாங்க இந்த மொசாம்பியை பாருங்க, மொசாம்பி மாதிரியே இருக்குங்க பாருங்க. இதுக்கு பேர் சாத்துக்குடிங்க. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கும், அதனால சாத்துக்குடியே சொல்லிடலாம். சாத்துக்குடிங்க, வியட்நாம் சாத்துக்குடிங்க. இதான் நிறைய பேர் வியட்நாம் மொசாம்பிங்கிறாங்க. பார்த்துக்குங்க, எனக்கு அதிகமாக இங்கிலீஷில் சொல்ல தெரியாதுங்க. இது இழந்த பழமுங்க.
இழந்த பழம் அந்த மாதிரி இழந்த பழமுங்க. நல்ல செக்க செவந்த பழம் பூக்கும், காய்க்குமுங்க. பூ பூத்து காய்க்கும் பாருங்க. கையை கிழிச்சு உங்களுக்கு தவறா விட்டு பழத்தை பிடிக்கணும்னா செக்க செவந்த பழமா ரத்தம் வந்துருமுங்க பாருங்க. அடுத்து பலாக்கண்டுங்க. தாய்லாந்து, வியட்நாம், பன்ரொட்டி, இது 3 வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குங்க. பலாக்கண்டு ஒட்டுக்கண்டு இருக்கு, நாட்டுக்கண்டு இருக்கு. தேவைப்பட்ட ஆர்டர் போட்டுக்கலாங்க. இது என்னது? இது ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. இது காயோட நாங்கள் வச்சிருக்கோம் பாருங்க. ஸ்டார் ஃப்ரூட் இருக்கு. இது ஸ்டார் ஃப்ரூட் பாருங்க. அடுத்து இந்த மலை நெல்லிங்க. மலை நெல்லி, பெரிய நெல்லிம்பாங்க. இது ஒட்டு செடிங்க. நாட்டு செடியும் இருக்கு, காட்டுறேன். இது சப்போட்டாங்க. நல்ல பெருசா வர்ற சப்போட்டா இருக்கு, வால் சப்போட்டா இருக்குங்க. ரெண்டுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. சப்போட்டா பாருங்க. இது பாருங்க கொய்யா கண்டுங்க. இது சிவப்பு கொய்யாங்க. வச்சு 3 மாசத்துல இருந்தே காய்க்கும் பாருங்க. இது காய்ச்சிருக்கதையும் காட்டுறேன் பாருங்க. இது இந்த நெல்லிக்காயிலே பாருங்க சிவப்பு நெல்லிம்பாங்க. இந்த வாஸ்துக்காரவங்க சொல்லி சிவப்பு நெல்லி வச்சா நல்லது வீட்டுக்குங்கிறாங்க. அந்த மாதிரி சிவப்பு நெல்லிங்க பாருங்க. இது இந்த பிரியாணி இலைங்க. நல்லா மணக்கக்கூடிய பிரியாணி இலை. இதுக்கு பேரு வாட்டர் ஆப்பிள்ங்க. வாட்டர் ஆப்பிள். இதுல கலர் நம்மகிட்ட கிடைக்குங்க பாருங்க. வாட்டர் ஆப்பிள். இது மங்குஸ்தானுங்க. மங்குஸ்தான்ங்கிறது இது மங்குஸ்தான் பழம்ங்கிறதுங்க. இதெல்லாம் ஒட்டு செடியே கொஞ்சம் ரேட் அதிகம் இருக்குங்க. செடிக்கு தகுந்த மாதிரி வரும். இதுக்கு பேர் ரம்பூட்டானுங்க. ரம்பூட்டான். இது மங்குஸ்தான், இது ரம்பூட்டான். மங்குஸ்தான் வேணாலும் வாங்கலாம், ரம்பூட்டான் வேண்டாலும் வாங்கலாம் பாருங்க. இது நாவல் பழம்ங்க. நவாப்பழம், லவாப்பழம், நாவல் பழம், இது எல்லா பேரும் இது ஒரே தானுங்க. இது ஒட்டுரகமுங்க. நல்ல பெரிய பழமா வரக்கூடியது இருக்கு பாருங்க. அடுத்து இந்த ஆரஞ்சு காமிச்சு இல்லைங்களா, அது ஹைப்ரிட். இது நார்மல் ரகம்ங்க. இது ரேட்டு கம்மியில் வருது பாருங்க. இது இந்த பட்டர் ஃப்ரூட்டுங்கிறதுங்க. பட்டர் ஃப்ரூட், மில்க் ஃப்ரூட்டுங்கிறது பாருங்க. மில்க் ஃப்ரூட் நிறைய செடியை உள்ள இருக்குங்க. காட்டுறோம் பாருங்க. இது பாருங்க எலுமிச்சைங்க. எலுமிச்சை லெமன். அதாவது இது எல்லா ரகமும் நம்மகிட்ட கிடைக்குதுங்க. எல்லா ரேட்லையும் கிடைக்குதுங்க. இதுல நம்ம ஒரு செடி 2 செடின்னா ஒரு 10 ரூபா 5 ரூபா லாபம் வச்சு கொடுப்போமுங்க. அதிகமா நீங்க அதிகமா செடி தோட்டத்துக்கு நிறைவுகளுக்கு அந்த லாபத்தை ரொம்ப கம்மி பண்ணி ஹோல்சேல் விலையில அப்படி இறக்குவோமுங்க. நீங்க தேவைப்பட்டவங்க அந்த சில்லறை விலையை நம்பி நீங்க ஹோல்சேல் ஆர்டர் கேட்காதீங்க. ஹோல்சேல்ல எனக்கு 500 கண்டு வேணும், 1000 கண்டு வேணும்னா நம்ம அந்த லாபத்தை ரொம்ப கம்மி பண்ணி டிரான்ஸ்போர்ட் செலவு வச்சு ஒரு செடிக்கு 2 ரூபா 5 ரூபா வச்சு கொடுத்துருவோமுங்க பாருங்க. இந்த மாதிரி எலுமிச்சை, மாங்கண்டு, சப்போட்டா, கொய்யா எல்லாமே நம்மகிட்ட கிடைக்குமுங்க. தோட்டத்துக்கு நடுறவங்க ஸ்பெஷலா கேளுங்க. இது ஒரு செடி 2 செடினா நம்ம அந்த மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குங்க. அது 10 ரூபா சேர்த்து வச்சு தான் கொடுப்போம் பாருங்க. கொய்யா பாருங்க. இது சிவப்பு கொய்யா. வச்சதுல இருந்து எங்க வீட்டுல காய்களை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த அருவாருங்க. இந்த மாதிரி காய் காய்க்கக்கூடியதுங்க. பூரா பக்கத்திலே காய் இருக்கிறதுனால பிடிங்கி சாப்பிட்டு போடுறாங்க பாருங்க. அருமையான காய். இது எல்லாமே காய்ச்சி கிடந்துச்சுங்க காய் பாருங்க. இந்த காய் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, ஏகப்பட்ட காய் காய்ச்சி இருந்துச்சுங்க. இதெல்லாம் இயற்கையான முறையில் வளர்றதுங்க. இது பன்னீர் புஷ்பமுங்க. செண்பகத்துக்கு அடுத்தபடியான பூ மணக்கக்கூடியதுங்க. செண்பகம் மனோரஞ்சத்துக்கு அடுத்து மணக்கக்கூடியது பாருங்க பன்னீர் புஷ்பம். இது நல்ல மனம் வருங்க. இந்த செடி தொழிலையே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச பூ இதுதாங்க. இத்தனை பூவை நான் சந்திச்சிருக்கீங்க. இந்த சந்திச்ச பூவிலேயே இந்த ஒரு பூ தாங்க என் மனசை கவர்ந்தது. அவ்வளவு மனசுக்கு கவர்ந்த பூங்க. பூ சைஸோட என்னமோ சின்னதுதானுங்க. ஆனா மனம் அதிகமுங்க. இந்த பாருங்க. அப்பா மயங்கி விழுந்துருவீங்க அப்படி இருக்குங்க. வேணாமுங்க. அது மயங்கி விழுகக்கூடிய பொருள் நம்ம பக்கத்துக்கு வேணாம், தள்ளி போட்டு. இது பார்த்தீங்கன்னாங்க மரமுங்க. இப்போ நிறையா மக்கள் வந்து தேக்கு நட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கேரளாவிலேருந்து மரங்கள் நிறையா நமக்கு பலகைகளுக்கு இறக்குறது என்னான்னு கேட்டிங்கன்னா மகாக்கனிங்க. இந்த மகாக்கனிலேயே 2 ஐட்டம் இருக்குங்க. விருப்பம் நல்லா பொறுமையாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை பாருங்கள். எல்லா விளக்கமும் தெளிவாக சொல்லுவோம். மகாக்கனிலேயே 2 குவாலிட்டிங்க. இது தேக்கை காட்டிலும் அதிக ரேட்டு போகக்கூடியதுங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா தேக்கு வந்து சைடு கிளை நிறையா வருங்க. இது சைடு கிளை வராதுங்க. இந்த மரம் நல்லா ஸ்ட்ரைட்டாக போகும். எல்லா மண்ணுக்கும் வரும், எல்லா தண்ணிக்கு வரும், வறண்ட இடத்துக்கு தாங்கக்கூடியதுங்க. எல்லா ரேட்லையும் கிடைக்குங்க சைஸுக்கு தகுந்து. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கன் மகாக்கனி. அது தெரியாதவங்க இந்த இலையோட வடிவத்தை பாருங்க. நாங்கள் பொறுமையாக காட்டுறோம், மக்கள் விழிப்புணர்வுக்காக காட்டுறோம். எங்ககிட்ட தேவைப்பட்டவங்க வாங்குவோம், இல்லை எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கங்க. இலையோட மாடலை பார்த்துங்க. நிறையா மாற்றி ஏமாந்துடுறாங்க மக்கள், நிறையா கமெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் தெளிவாக பொறுமையாக காட்டுறோம் பாருங்க. இது ஆப்பிரிக்கன் மகாக்கனி பார்த்து அப்படி பார்த்துங்க. இது நம்ம நார்மல் நாட்டு மகாக்கனி
இலையோட வடிவத்தை வச்சு பார்த்துக்குங்க. அப்புறம் ரேட்டு உங்களை விருப்பப்பட்டதுக்கு வாங்கிக்கோங்க. எந்த நர்சரிக்கார கூட நம்ம எது சொல்கிறதில்ல, அவங்க விருப்பப்பட்ட ரேட்டுக்கு விற்றுக்கலாம், வாங்கிக்கலாம். கண்டோடைய மாடல் மட்டும் காட்டுற பாருங்க. என்ன சரிடா நான் வந்துடுது. காட்டு பாருங்க, எல்லா செடிகளையும் அப்படி பாருங்க. பாருங்க, அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சைனா டாலுங்க. இது ஒரு அழகான மரத்தோட ரகமுங்க. செடி பைகாசு மாதிரி மாடலுங்க. கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்பட்ட மாதிரி வளர்த்துக்கோங்க. ஃபுல் இன்டோர் அவுட்டோர். இது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த இங்கிலீஷில் ஏர் ஃபில்ட்ருங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தமிழில் காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடிய மரம்ங்க. அசுத்தமான காற்றுகளை தான் இழுத்து சுத்தமான காற்றை கொடுக்கக்கூடியதுங்க. இயற்கையான செடி இது. பாருங்கள், இப்போ இதெல்லாம் வெளிநாடு, நம்ம ஊரில் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே பெரிய தொட்டியை போட்டு செடியை ட்ரிம் பண்ணி விட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையான உண்மையான காற்று சுத்தகரிப்புங்க. அடுத்து மூங்கிலுங்க, தரையில் நடுறது. இது வாஸ்து மூங்கில்னு சொல்கிறாங்க. இது எல்லோ கலர் மூங்கிலுங்க. அடுத்து பாருங்க, செம்பருத்திங்க, நாட்டு செம்பருத்தி. அங்கே நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, அது பூரா ஹைப்ரிட்டு. இது நாட்டு செம்பருத்திங்க. நாட்டு செம்பருத்தியில் 4 கலர் வருங்க. இந்த மாதிரி பிங்க் கலர் வரும், பிங்க் கலரு, ரெட்டு கலரு, ஒயிட்டு, இந்த மாதிரி ரெட்டு வருங்க. பிங்கு, ஒயிட்டு, ரெட்டு, சேண்டலுங்க. இந்த 4 கலரும் நம்ம நாட்டு செம்பருத்தியில் வர்றதுங்க. இது காக்கட்டான்லேயோ வெள்ளை காக்கட்டானுங்க. காக்கட்டானில் வெள்ளை காக்கட்டான். இதெல்லாம் மல்லிகைப்பூங்க. இது பவள மல்லிங்க. இந்த பவள மல்லியோடைய ஒரு மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த சிவனுக்கு உகந்த பூன்னு சொல்லுவாங்க. இதை வளர்க்குற முறைகள்லாம் வேணும்னா நீங்கள் தனியாக நம்மகிட்ட கேளுங்க, விளக்கம் சொல்கிறோம். இது பூவெல்லாம் கையில் பறிக்க முடியாதுங்க. இதுக்கெல்லாம் ஒரு மெத்தேடில் தான் பூ எடுக்கணும். நிறைய பழைய ஆளுகளுக்கு தெரியுங்க. இது சிவனுக்கு உகந்த பூ. பூ வகையிலேயே அதிகமாக சிவனுக்கு பயன்படுத்துகிற பூ இதுதானுங்க. இதெல்லாம் நாட்டு செம்பருத்திங்க. இது சரக்கொன்றைங்க. சரக்கொன்றைன்னா பேரே அந்த சரக்கொன்றை அப்படிங்கிறதுங்க. அப்படியே உங்களுக்கு கொத்த அப்படி பூத்துச்சுன்னா எல்லோ கலரில் ஒரு முளத்துக்கு பூ தொங்குமுங்க. அது மாதிரி அழகா இங்கிலீஷ்ல கோல்டன் ஷவருங்க. பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு அதிகம் இங்கிலீஷ் தெரியாதனால தமிழ்லேயே நான் சொல்லிடுறேங்க. அலமண்டா பூங்க. இது இந்த பார்டர்களுக்கு மாடியில் மேலே டாப்பில் வச்செல்லாம் கட்டி அப்படி லைனில் தொங்க விடுறதுங்க. எல்லோ கலர் பூ வருங்க, அலமண்டா பூ. இந்த நந்தி ஆவட்டை 2 வகை காமிச்சிருந்தீங்களா, இது 3வது வகை காட்டுறேன் பாருங்க. இது ஒத்த நந்தி ஆவட்டைங்க. நிறையா பேருக்கு இந்த செடி பேர் கேட்டாவே சிரிப்பாங்க. நிறையா பேருக்கு புரியாது. இது புன்னை மரம். பேர் புன்னை மரம். பாருங்க, இதுதான். இதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி கூட பார்த்துங்க. புன்னை மரம் நல்லா அழகாக இருக்கும் பாருங்க. வீடியோவில் எந்த அப்போதுன்னு பார்க்காம இருக்காதீங்க. பார்த்தா தான் செடியோடைய விளக்கம் தெரியும். இது இட்லி பூங்க, சைனா டாலுங்க. இது அந்த செடி பார்த்துட்டாங்களா. அடுத்து பாருங்க, இது சீத்தாப்பழமுங்க. சீத்தாப்பழே பிங்க் கலர் சீத்தா. பாருங்க, வீடியோவில் எந்தா போதுங்க. அதனால பார்க்க மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்க வேண்டாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச ஆதரவு விடுங்க, இல்லாட்டி டிலேட் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கமுங்க. அடுத்த 3வது வீடியோ பார்ட் 3 பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்க்காதவங்க அடுத்த வீடியோ பாருங்க. 3வது பார்க்குறவங்க 2வது பாருங்க, 2வது பார்க்குறவங்க 3வது பாருங்க, ஃபஸ்ட்டு பாருங்க. எல்லாத்தையுமே பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் செடி பூரா தெரியும். தேவைப்பட்ட செடியை நீங்கள் ஆர்டர் போடுங்க. நம்மகிட்ட இல்லாத செடி உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். எஸ்கே நர்சரி கார்டன்லேருந்து பேசுகிறவங்க. நன்றி, வணக்கமுங்க.